ஹாய், திஸ் இஸ் கார்த்திகேயன் ஃப்ரம் மகாகவி ஸ்டடி சென்டர். கடைசியில பாத்தீங்கன்னா 7ஆம் வகுப்புடைய 3ஆம் பருவம் பார்த்திருக்கோம் போன வீடியோல. சரிங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 7ஆம் வகுப்புடைய இந்த 3 பருவத்துக்கான, அதாவது முதல் பருவம், 2ஆம் பருவம், 3ஆம் பருவத்துக்கான இலக்கணம் தான் பார்க்க போறோம். சரிங்களா? இது ஓவராலா அந்த 3 டேர்முக்கு உள்ள இலக்கணம் ரொம்ப அதிகமா இருக்கும். சரிங்களா? சோ அதனால இந்த இலக்கண வீடியோ மட்டும் 2 பார்ட்டா பிரிஞ்சு வரும். அதாவது 7ஆம் வகுப்புடைய இலக்கணம் 2 வீடியோவை நான் பிரிச்சு போறேன். சரிங்களா? மொத்தம் 10 ஏழுகள் கிட்டத்தட்ட வருது. சோ நான் 5 ஏழுகளா நான் என்ன பண்றேன், பிரிச்சு போடுறோம். சரிங்களா? சோ அதனால பார்ட் 1 பார்ட் 2வா இருக்கும். சோ அதனால என்ன பண்ணுங்கன்னா 2 வீடியோவும் நீங்க பாத்துக்கோங்க. சரிங்களா? சோ அதுல இயல் 1ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டாபிக் இலக்கணத்துல சார்பெழுத்தின் வகைகள். சரிங்களா? இதுக்கு முன்னாடி 6ஆம் வகுப்புல பார்த்திருப்போம். முதல் எழுத்துக்கள்னு பார்த்திருப்போம் இல்லையா? முதல் எழுத்துக்கள் யாரு அப்படின்னா அந்த இங்க சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான எழுத்துக்கள். அதாவது மெய் எழுத்துக்களும் உயிர் எழுத்துக்களும். சரிங்களா? இந்த ரெண்டும் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்ப இந்த ரெண்டுத்தையும் வச்சு உருவாகி வரக்கூடிய எழுத்துக்கள், அதாவது மெய் எழுத்துக்களையும் உயிர் எழுத்துக்களையும் வச்சு உருவாகி வரக்கூடிய எழுத்துக்கள் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். சார்ந்து வர்றதுனால சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ ஒரு டாபிக் உள்ள போயிடுவோமா? இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் 12, சரிங்களா? உயிரெழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18. சரிங்களா? தனித்து இயங்கி முதன்மை பெற்று விளங்குவதால் இவற்றை முதல் எழுத்துக்கள் என்கிறோம். சரிங்களா? இதை ஸ்டார்டிங்ல 6ஆம் வகுப்புல பார்த்திருக்கோம். சரிங்களா? இப்போ முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்களை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், சார்பு எழுத்துக்கள் சொல்லுவோம் இல்லையா? அதான சொன்னோம். முதல் எழுத்துக்கள்ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா முதல் எழுத்துக்கள்னு சொல்லுவோம். இதை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள், மறந்துடாதீங்க. சரிங்களா? இப்ப அந்த உருவான சார்பு எழுத்துக்களை நம்ம 10 வகையா பிரிக்கிறோம். சரிங்களா? 10 வகைப்படும். என்னன்னு பாத்தீங்கன்னா உயிர்மெய், ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றளப்படை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் என சார்பு எழுத்துக்களை 10 வகையா பிரிக்கிறோம். சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா இதெல்லாம் தனி டாபிக்கா இருக்கும். இது வரைக்கும் தனி டாபிக்கா இருக்கும். ஃபர்ஸ்ட் 4 இந்த குற்றியலிகரம், உகரம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா தனி பாட்டா இருக்கும். அதே மாதிரி ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், இந்த 4ம் தனித்தனியா இந்த வீடியோஸ்ல வரும். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 4ஐயும் பார்த்துப்போம். அடுத்த 2, அடுத்தது பிளஸ் 4 இப்பதான் பிரிச்சு பார்க்கணும் நம்ம. சரிங்களா? சோ நம்ம அடுத்த இயல் 2 பாத்தீங்கன்னா பெயர் சொல் அப்படிங்கிறத இயல் 2ல உங்களுக்கு 7ஆம் வகுப்புல கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? சோ பெயர் சொல்ல நம்ம என்ன பண்றோம்னா 6 வகையா பிரிக்கிறோம். சரிங்களா? போட்டு குழப்பிக்க வேணாம். மேல சொன்னது வேற, இப்ப நான் பாக்குற டாபிக் வேற. சரிங்களா? பெயர் சொல்லுங்கிறது இது வேற தனி டாபிக். சரிங்களா? சோ பெயர் சொல் மொத்தம் நம்ம 6 வகையா பிரிக்கிறோம். சரிங்களா? என்னன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு பொருட்பெயர் சொல், இன்னொன்னு இடப்பெயர் சொல், இன்னொன்னு காலப்பெயர் சொல், இன்னொன்னு சினைப்பெயர் சொல், இன்னொன்னு பண்பு பெயர் சொல், இன்னொன்னு தொழிற்பெயர் சொல். மொத்தம் இந்த 6 வகையா தான் நம்ம பிரிக்கிறோம். சரிங்களா? இது சிம்பிளா இருக்கும், ஈஸியா புரிஞ்சுக்கலாம் நீங்க இந்த டாபிக். பாருங்க, பெயர் சொல் இருக்கு இல்லையா, அதாவது நவுன் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். சரிங்களா? அது ஒரு பெயரை குறிக்க சொல்லுதான் பெயர் சொல் இல்லையா, அதை நம்ம என்ன பண்றோம், நம்ம 6 வகையா பிரிக்கிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பொருட்பெயர், பெயர்லயே இருக்கு. சரிங்களா? அதை பாருங்க, ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பொருளை குறிக்குது. ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் கண்ணுக்கு தெரிஞ்ச எந்த பொருளா இருந்தாலும் சரி. சரிங்களா? ஒரு ஆப்ஜெக்டை குறிக்குது அப்படின்னா அதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பொருட்பெயர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இது உயிருள்ள பொருள்களையும் உயிரற்ற பொருளையும் குறிக்கும். சரிங்களா? அது உயிர் லிவிங் திங்ஸ் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் ரெண்டையும் எடுத்துக்கோங்க. அதில் நீங்க சும்மா சாதாரண பார்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே என்னதுன்னா பொருட்பெயர். மொபைல் போனு இதெல்லாம் இருக்கு இல்லையா, கை, மவுஸ், இதெல்லாம் நம்ம சொல்லுவோம், நம்ம பொருட்பெயர் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா மரம் கொடுத்துருக்காங்க, பறவை கொடுத்துருக்காங்க. பறவைங்கிறது லிவிங் திங்ஸ், மரம்ங்கிறது இப்போதைக்கு நம்ம லிவிங் திங்ஸ் சொல்லிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம நான் லிவிங் திங்ஸை கன்சிடர் பண்ணிருப்போம். சரிங்களா? சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பொருள்னால என்ன சொல்றோம், பொருட்பெயர் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா இடப்பெயர். பெயர்லயே இருக்கிறத பாருங்க, ஒரு இடத்தின் பெயரை குறிக்கும் பெயர் என்ன சொல்றோம், நம்ம இடப்பெயர் அல்ல இடப்பெயர் சொல் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஒரு பிளேஸை குறிக்கும். வேணா ஷார்ட்டா எழுதி கொடுத்துறேன். சரிங்களா? ஒரு பிளேஸ் எல்லாம் குறிச்சா அது என்ன சொல்லுவோம், நம்ம இடப்பெயர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஆப்ஜெக்டை குறிச்சா அது என்னதுன்னா பொருட்பெயர். சரிங்களா? ஒரு ஆப்ஜெக்டை குறிச்சா அது என்னது, பொருட்பெயர். சரிங்களா? எக்ஸாம்பிள் பாருங்க, சென்னைங்கிறது ஒரு பிளேஸை குறிக்குது. அதே மாதிரி பள்ளிங்கிறது ஒரு பிளேஸ் தான் குறிக்குது. சரிங்களா? சோ அதனால இடப்பெயர் அப்படின்னு சொல்றது. அடுத்தது பாத்தீங்கன்னா காலப்பெயர். சரிங்களா? டைம் குறிக்கிற மாதிரி இருக்கும். பாருங்க, காலத்தை குறிக்கும் பெயர் காலப்பெயர்னு சொல்லியாச்சு. எக்ஸாம்பிள் பாருங்க, நிமிடம்ங்கிற எதை குறிக்குது, டைம் தான் குறிக்குது. நாளுங்கிறத குறிக்குது, டைம் தான் குறிக்குது. நாங்க டைம்னா 5 மணி 6 மணி இல்ல, காலத்தை குறிக்கணும், அவ்வளவுதான்.
வாரம், சித்திரை ஆண்டு, வருஷம், இந்த மாதிரி 60 வருஷம் ஒரு யுகம் இதெல்லாம் சொல்றோம்னு வச்சுக்கோங்க. இது எல்லாமே என்னது, மாலை, காலை, மதியம் இந்த மாதிரிலாம் வந்து நேரத்தை குறிக்கிற எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம்னா காலப்பெயர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா சினை பெயர். சினைனா உறுப்பு, ஞாபகம் வச்சுக்கோங்க. சினைனா என்னதுன்னா உறுப்பு. சரிங்களா? சினைனா உறுப்பு. சோ ஒரு பொருளுடைய உறுப்பை குறிக்கும் பெயர் தான் நம்ம என்ன சொல்றோம், சினை பெயர்னு சொல்றோம். அதாவது அந்த பாடி பார்ட்ஸை குறிக்கணும். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, கண்ணுங்கிறது நம்ம உடம்புல உள்ள ஒரு உறுப்பு குறிக்கிறது. கைங்கிறதும் அதேதான். இலைங்கிறது மரத்தினுடைய ஒரு பிரான்சஸ் குறிக்கிறது. சரிங்களா? ஒரு உறுப்பை குறிக்கிறது. அதே மாதிரி கிளையும் பாத்தீங்கன்னா ஒரு மரத்துடைய இல்ல ஒரு செடியுடைய உறுப்பை குறிக்குது. சோ அதனால இது எல்லாமே என்னன்னு சொல்லுவோம்னா சினை பெயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அடுத்தது பண்பு பெயர். சரிங்களா? சினை பெயருங்கிறது எதை குறிக்கணும், பாடி பார்ட்ஸ் நீங்க எழுதிடலாம். சரிங்களா? பாடி பார்ட்ஸை குறிச்சா அதெல்லாம் வந்து சினை பெயர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பண்பு பெயர். பண்பு பெயருங்கிறது உனக்குடைய கேரக்டரை குறிக்கிறது. சரிங்களா? உனக்குடைய கேரக்டர் அல்லது பிஹேவியர் இதெல்லாம் எடுத்துக்கலாம். சரிங்களா? சோ பொருளின் பண்பை குறிக்கும் பெயர் பண்பு பெயர் அப்படின்னு சொல்றோம். எக்ஸாம்பிள் பாருங்களேன், வட்டம். வட்டம்ங்கிறது என்னது, ரவுண்டு அப்படின்னு ஒரு பண்பை தான் குறிக்குது. சரிங்களா? அதே மாதிரி சதுரம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, செம்மை. செம்மைனா அது செழிப்பான அப்படின்னு இருக்கும். அது எதை குறிக்குதுன்னா அந்த விஷயத்தோட கேரக்டர் குறிக்குது. சரிங்களா? அதே மாதிரி நன்மை. நன்மைங்கிறது ஒரு ஏதோ ஒரு பொருளுடைய இல்லை ஏதோ ஒரு ஆளுடைய ஒரு இனத்தை குறிக்குதுன்னா பண்பு கேரக்டர் குறிக்குது. ஸோ அதனால இது எல்லாமே என்னன்னு சொல்லுவோம்னா பண்பு பெயர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாத்தீங்கன்னா தொழிற்பெயர். ஒரு ஒர்க்கை உள்ள ஒரு ப்ராசஸை ஏதோ ஒரு ஒர்க்கு குறிச்சுது, ஏதோ ஒரு வேலையை குறிக்குது அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? தொழிலை குறிக்கும் பெயர் தொழிற்பெயர். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா படித்தல். படிக்கிறதுங்கிறது ஒரு ப்ராசஸ், ஒரு ஒர்க்கு. அதே மாதிரி ஆடுதல். ஆடுதலுங்கிறதுனால ஒரு ஒர்க்கு, ஒரு ப்ராசஸ். நடித்தலுங்கிறது ஒரு ஒர்க்கு, ஒரு ப்ராசஸ். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு செயல்களை குறிக்குது. சரிங்களா? இன்னொரு ஷார்ட்டா சொல்லி தரேன். தொழிற்பெயர் எல்லாத்துலயுமே இந்த தள்ளுங்கிற சவுண்டு வரும். சரிங்களா? ஆடுதல், நடித்தல் அப்படிங்கிற அந்த அல்லுங்கிற சவுண்டு எண்டுல முடிஞ்சிருக்கும். சரிங்களா? இதெல்லாமே தொழிற்பெயர் அப்படின்னு நாங்க வச்சுக்கோம். சரிங்களா? சோ மறுபடியும் சொல்லிடும் பாருங்க. சிம்பிளா பெயர் சொல்ல 6ஆ பிரிக்கிறோம். 1 பொருட்பெயர். பொருளை குறிச்சா அது பொருட்பெயர். இடத்தை குறிச்சா அது இடப்பெயர். காலத்தை குறிச்சா அது காலப்பெயர். உடம்புல உள்ள பாடி பார்ட்ஸ் உறுப்புகளை குறிச்சா சினை பெயர். கேரக்டர் குறிச்சா பண்பு பெயர். ஒரு ப்ராசஸ் இல்ல ஒர்க்கு குறிச்சா அது தொழில் பெயர். சரிங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அழகு 3. சரிங்களா? இந்த பெயர் சொன்னோம், பெயர் சொல்லு, அதையே வந்து மேஜரா 2 டைப்பா தனியா பிரிக்கிறோம். சரிங்களா? இது வந்து என்னன்னா ஒண்ணு இடுகுறி பெயர், காரண பெயர். சரிங்களா? ஏதோ ஒரு பொருளுக்கு ஒரு பேர் இருக்கு. அந்த பொருள்ல 2 ரீசனுக்காக நம்ம வைக்கலாம். ஒண்ணு வந்து இடுகுறி பெயர், குத்தமைப்பா வச்சுட்டு அதுதான் இடுகுறி பெயர். சரிங்களா? காரண பெயருங்கிறது வித் ரீசனோட இருக்கும். அதுக்கு காரணத்தோட தான் பேர் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் காரண பெயர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் இடுகுறி பெயரை நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? இப்போ பாருங்க, நம் முன்னோர்கள் சில பொருள்களை காரணம் கருதாமல், அதுக்கு எந்த ரீசன் இருக்காது. சரிங்களா? காரணம் கருதாமல் பெயரிட்டு வழங்கினர். அவ்வாறு இட்டு வழங்கிய பெயர்கள் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா இடுகுறி பெயர்கள், குத்து மதிப்பா வச்சிருறது. சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் மண்ணு, மரம், காற்றுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அதுக்கு மண்ணுன்னு வச்சாங்க, ஏன் அதுக்கு மரம்னு வச்சாங்க, ஏன் அதுக்கு காட்டுன்னு வச்சாங்கிற ரீசன்லாம் எதுவும் இருக்காது. சரிங்களா? இப்போ ஒரு வைக்கணும்னு வச்சுட்டாங்க. அது எல்லாமே என்னன்னா இடுகுறி பெயர்கள். சரிங்களா? இப்ப இந்த இடுகுறி பெயர் இருக்கு இல்லையா, அதை 2ஆ பிரிக்கிறோம். சரிங்களா? ஒண்ணு வந்து இடுகுறி பொது பெயர், இன்னொன்னு இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு 2ஆ பிரிக்கிறோம். மறுபடியும் இதை. சரிங்களா? அது என்ன, இடுகுறியிலேயே பொது பெயர் அப்படின்னா பாருங்களேன், ஒரு இடுகுறி பெயர் இருக்கு, அத்தன்மையுடைய எல்லா பொருள்களையும் பொதுவாக குறிப்பது இடுகுறி பெயர். அதாவது ஜென்ரலா இருக்கும் நேம். வந்து மரம்னு சொல்றது ஜென்ரலா சொல்றது, ரைட்டா? இது ஒரு பொது பெயர். அவர்தான். அதுலயே மாமரம்னு சொன்னோம் அப்படின்னா என்ன பண்றோம், மரம்ங்கிறது பொது பெயரு, அதுல பர்டிகுலரா அதை சொல்றோம். மாமரம் பர்டிகுலரா சொல்றோம், மென்ஷன் பண்ணி சொல்றோம் இல்லையா, அதை வந்து சிறப்பு பெயர்னு சொல்லுவோம். சரிங்களா? பாத்தீங்களா, மரம், காடுன்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நார்மலான ஒரு பொது பெயர் தான். அதுல இடுகுறி பெயர் தெரியாம ரீசனா இல்லாம வச்சோம். சரிங்களா? இப்ப பாருங்க, அதுல இடுகுறி சிறப்பு பெயர் பாருங்க. ஒரு இடுகுறி சிறப்பு பெயர் குறிப்பாக ஒரு பொருளை மட்டும் குறிப்பது என்னது, இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, இங்க மான் கொடுத்துருக்காங்க. மாங்கிறது எதை குறிக்குது, மரத்தை குறிக்குது. எந்த மரத்தை குறிக்குது, மாமரத்தை குறிக்குது. சரிங்களா? ஒரு பொது பெயர்ல பர்டிகுலரா மென்ஷன் பண்ணி சொல்றோம். அடுத்தது பாருங்க, கருவேலங்காடு கொடுத்துருக்காங்க. காடு ஓகே, காடுங்கிறது பொது பெயர். அதுல எதை மென்ஷன் பண்றோம், கருவ மரம் இருக்கக்கூடிய கருவேல மரத்தை மென்ஷன் பண்ணி சொல்றோம். சோ இந்த மாதிரி மென்ஷன் பண்ணி சொன்னா அதை என்னன்னு சொல்லுவோம் நம்ம, இடுகுறி சிறப்பு பெயர். சரிங்களா? அடுத்தது நம்ம வந்துட்டோம் பாருங்க, காரண பெயர். சரிங்களா? அப்ப இடுகுறி பெயர் பார்த்தாச்சு, பொது பெயர் பார்த்தாச்சு. அடுத்து காரண பெயர் பார்க்கணும். சரிங்களா? காரண பெயர் இருக்கு இல்லையா, அது டெபினேஷன் பாருங்க. நம் முன்னோர்கள் சில பொருள்களுக்கு காரணம் கருதி, அதுக்கு என்ன இருக்கணும், கண்டிப்பா ரீசன் இருக்கும். சரிங்களா? ஏன் அந்த பேர் வச்சாங்கிறதுக்கு ரீசன் இருக்கும். சரிங்களா? இப்ப பொருள்களுக்கு காரணம் கருத்து பெயர். இவ்வாறு
காரணத்தோடு ஒரு பொருளை வழங்கி பேர் தான் நம்ம என்னது காரண பெயர்னு சொல்றோம். எக்ஸாம்பிள் பாருங்களேன், நாற்காலி கருமலைன்னு சொல்றோம். ஏன் நாற்காலி? இதுக்கு 4 கால் இருக்கு, அதனால நாற்காலி. 3 கால் இருந்தா இது பேர் முக்காலி. சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா கரும்பலகை கொடுத்துருக்காங்க. பலகை தான் என்ன கலர் இருக்கு, கருப்பா இருக்கிறதுனால கரும்பலகை அப்படின்னு சொல்றோம். சோ அதுக்கு ரீசன் இருக்கு. சோ இதெல்லாமே என்னன்னு சொல்லுவோம், நம்ம காரண பெயர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்ப இந்த காரண பெயரை மறுபடியும் நம்ம என்ன பண்ணுவோம்னா 2ஆ பிரிக்கிறோம். ஒண்ணு வந்து காரண பொது பெயர், இன்னொன்னு காரண சிறப்பு. வழக்கம் போல என்ன பண்றோம், ஜெனரல் நேம் ஒண்ணு, மென்ஷன் பண்ண நேம் ஒண்ணு இருக்கும். இப்ப பாருங்களேன், காரண பெயர் குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருள்களையும் பொதுவாக குறிக்கிறது என்னன்னு சொல்றோம், நம்ம காரண பொது பெயர்னு சொல்றோம். சரிங்களா? அது பாருங்க, பறவை. ஏன் பறவைன்னு சொல்றோம்? பறக்கிறதுனால அது பறவைன்னு சொல்றோம். அணின்னு சொல்றோம். என்னது இங்க அணினா நகைன்னு சொல்லலாம், அணியறதுனால அணின்னு சொல்லலாம். சரிங்க? அந்த ப்ராசஸ் காரணம் இருக்கு. அதே சிறப்பு பெயர் பாருங்க, குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருள்கள் ஒன்றை மட்டும் சிறப்பாக குறிப்பதுதான் சொல்லியிருக்காங்க. அந்த பெயர்லயே, காரண பெயர்லயே மென்ஷன் பண்ணி பர்டிகுலரா சொல்றது. பாருங்களேன், வளையல்னு சொல்றோம். வளையல்னு ஏன் சொல்றோம்? அது வளைவா இருக்கனால வளையல் காரண பெயர் வந்துருச்சு. சரிங்களா? அதை எங்க போடுவோம்? கையில மட்டும்தான் போடுவோம். சரிங்களா? அதனால அதை காரண சிறப்பு பெயர்னு சொல்றோம். அடுத்தது பாருங்களேன், மரங்கொத்தின்னு கொடுத்துருக்காங்க. மரத்தை கொத்துறதுனால அது காரண பெயர். ரைட்டுங்களா? அதுல என்ன சிறப்பு பெயர்னு சொல்றாங்கன்னா, பர்டிகுலரா மரத்தை கொத்துறதுனால. சரிங்களா? பர்டிகுலரா மரத்தை கொத்துனால மரங்கொத்தி. சரிங்களா? அது மட்டும் இல்லாம பறவை நிறைய இருக்கு, அதுல மரங்கொத்திங்கிறது மரத்தை மட்டும் கொத்த முடியாது. சோ மென்ஷன் பண்ணி சொல்லுங்க. இல்லையா? சோ தமிழ் பெயரில் காரண பெயர்களே மீதியாக உள்ளது, பிற மொழிகளில் இடுகுறி பெயர்களே உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழ் மொழியில நிறைய என்ன பேர் இருக்காங்க, இந்த மாதிரி மென்ஷன் பண்ணி சொல்லக்கூடிய நேம்ஸ் நிறைய இருக்கு. அப்பனா காரணத்தோடு தான் எல்லா பேரும் வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொற்கள் அதிகமா இருக்கு. ஆனா மற்ற மொழிகள்ல அது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அழகு 4. சரிங்களா? அதுல வந்து 2 பாட்டு நம்ம சொன்ன சார்பெழுத்துக்கள் உள்ள 2 எழுத்துக்கள் முக்கியமாக, ஒண்ணு குட்டி எழுதுறோம், இன்னொன்று குட்டி எழுதுறோம். கவனிங்க, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், டெபினிஷன் 2ஆ பிரிச்சிருக்கோம். சரிங்களா? அந்த பாருங்க, குற்றிய லுகரம். லூனா இல்ல பிளஸ் ஊ. ரைட்டா? உகரம், உகரத்தை குறிக்குது. சரிங்களா? அதாவது இப்ப ஊங்குற சவுண்டு தன்னுடைய அளவுல இருந்து குறுகினா குறுகுறது. சரிங்களா? தன்னுடைய மாத்திரையில இருந்து குறுகி ஒலிக்கிறதா என்னன்னு சொல்லுவோம், குற்றிய லுகரம். நான் மறுபடியும் சொல்லிடுறேன், ஊங்குற சவுண்டு சரிங்களா தன்னுடைய அளவுல இருந்து கம்மியா சவுண்ட் வர்றத நம்ம என்ன சொல்லுவோம், தன்னுடைய மாத்திரை அளவுல இருந்து கம்மியான மாத்திரை அளவுல ஒலிக்கிறத என்ன சொல்லுவோம், நம்ம குற்றியன்னு சொல்லுவோம். இது ஊங்குற எழுத்து வந்ததுனால உகரம். சோ அதனால குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். பாருங்க, குசுடு தூகுரு அப்படின்னு 6 வழியில உகரங்களும், இதெல்லாம் உகரங்கள்னு சொல்லுவாங்க. ஊங்குற சவுண்ட் வர்றதுனால உகரங்கள். சரிங்களா? இந்த 6 உகரங்களும் சொல்லின் இறுதியில் வரும்போது, ஒரு வார்த்தையுடைய எண்டுல வரும்போது, ஒரு வேர்டோடைய எண்டுல வரும்போது தன்னுடைய ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவை ஒழிக்கும். தன்னுடைய அளவுல குறைஞ்சு ஒழிக்குது. ரைட்டா? இவ்வாறு தனக்கு உரிய ஓசையில் குறைந்து ஒழிக்கும் உகரம் குற்றியலுகரம். அந்த ஊங்குற சவுண்டு என்னுடைய அளவுல இருந்து கம்மியா ஒழிக்குது, அதனால குற்றியலுகரம் அப்படின்னு சொல்றேன். எக்ஸாம்பிள் பாருங்க, காசு, இது, பயறு, பாட்டு, பந்து, சால்வு. சரிங்களா? இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குற்றிய லுகரம். எண்டுல ஊங்குற சவுண்ட் முடிஞ்சிருக்கும், தன்னுடைய அளவு ஒரு மாத்திரையில இருந்து அரை மாத்திரையில குறைஞ்சிருக்கும். சரிங்களா? அடுத்தது ஒரு தனியா ஒரு டாபிக் கொடுத்தாங்க, முற்றியல் உகரமும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்படின்னா அங்க பாருங்க, தனிக்குறில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள். அதாவது அதுக்கு முன்னாடி என்ன இருக்கணும் அப்படின்னா புள்ளி வச்ச எழுத்து இருக்கணும். சரிங்களா? அதுதான் தனிக்குறில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள். ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒலிக்கும் வல்லினம் அல்லாத உகரங்கள் எப்போதும் முழுமையாகவே ஒலிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வாறு ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பதை முற்றியல் உகரம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சிம்பிளா சொல்லிடுறேன் பாருங்க, குழப்பிக்க வேணாம். இந்த குற்றியல் உகரம்ங்கிறது தன்னுடைய அளவுல இருந்து கம்மியா ஒழிச்சாங்க. ரைட்டா? இந்த முற்றியல் உகரம்ங்கிறது என்ன அப்படின்னா தன்னுடைய அளவிலேயே மாறாம ஒழிக்கிறதா நம்ம என்னன்னு சொல்லுவாங்கன்னா முற்றியல் உகரம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்ப எக்ஸாம்பிள் பாருங்கன்னா, புகு, பசு, விடு, அது, வரு, மாவு, 7 இதெல்லாம் பாத்தீங்கன்னா தன்னுடைய ஒரு மாத்திரைங்கிறது குறைஞ்சிருக்காது, அப்படியேதான் இருக்கும். சரிங்களா? அதே மாத்திரை அளவுலயே இருப்பாங்க. சோ அதனால முற்றியல் உகரம் நீங்க சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க, தன்னுடைய அளவுல இருந்து குறுகி ஒழிச்ச உகரங்கள் வந்து குற்றியல் உகரங்கள், குறுகாம அப்படியே இருந்தா அதெல்லாம் வந்து முற்றியல் உகரம் தான். இப்ப இந்த குற்றியல் உகரம் இருக்கு இல்லையா, இதையே நம்ம நிறைய வகையா பிரிக்கிறோம். சரிங்களா? தனக்கு முன்னூறு எழுத்தை கொண்டு எத்தனை பிரிக்கிறோம், 6 வகையா பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெடில் தொடர் குற்றியல் உகரம். சரிங்களா? ஒண்ணுல நெடில எழுத்து இருக்கணும், அவ்வளவுதான்.
தனி நெடில் தொடர்ந்து வரும் குற்றியல் உகரம் நெடித்தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்றோம். நான் புரியுற மாதிரி சிம்பிளா எக்ஸாம்பிளோட பார்த்தா உங்களுக்கு புரியும். சரிங்களா? இது ஈரெழுத்து சொற்களாகவே வரும்னு சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்களேன், இந்த பாகு, மாசு, பாடு, காது, ஆறு இருக்கு இல்லையா? இதுல வந்து கடைசியில உள்ள எழுத்துக்களான உகரங்கள். ரைட்டா? அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே நெடில் எழுத்துக்கள். பாங்கிறது நெடில், மாங்கிறது நெடில் எழுத்துக்கள், பாங்கிறது நெடில் எழுத்துக்கள். இதை அதே அதாவது இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இந்த உகர எழுத்துக்கு முன்னாடி, சரிங்களா, இந்த உகர எழுத்துக்கு முன்னாடி ஒரு நெடில் எழுத்து வந்து தன்னுடைய எழுத்துல இருந்து குறைஞ்சு ஒழிக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்னா நெடித்தொடர் குற்றியல் வரும். அவ்வளவுதான், சிம்பிளா என்ன வச்சுக்கோங்க. அடுத்தது ஆயுதத்தொடர் குற்றியல் வரும். இதுவும் அதேதான். சரிதான்? தன்னுடைய உகர எழுத்துக்கு முன்னாடி ஆயுத எழுத்து வந்து தன்னுடைய சவுண்டுல இருந்து குறைஞ்சு ஒழிக்கிறத நம்ம ஆயுதத்தொடர் குற்றியல் வரும் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா உயிர் தொடர் குற்றியல் வரும். இதுவும் அதே மாதிரிதான். சரிங்களா? தன்னுடைய உகர எழுத்துக்கு முன்னாடி என்ன இருக்கணும்? உகர எழுத்துக்கு முன்னாடி உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியல் வரும். அதான் சொல்லுவாங்களே உயிர் தொடர்ந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? என்ன எழுத்துனா உயிர்மை எழுத்து வந்திருக்கணும். இங்க இருக்கான்னு பாருங்க. ராங்கிறது என்ன எழுத்து? உயிர்மை எழுத்து. ஈங்கிறது உயிர்மை எழுத்து. பேங்கிறது உயிர்மை எழுத்து. லாங்கிறது உயிர்மை எழுத்து தான். சரிங்களா? நீங்க நெடில பத்தி சொல்ல உயிர் எழுத்துக்களை மட்டும் தான் சொல்லுவோம். சரிங்களா? இல்ல பிளஸ் ஆ அப்படின்னு சொல்லுங்க. சரிங்களா? அடுத்தது வன் தொடர் குற்றியல் வரும். சரிங்களா? வல்லின எழுத்தான கசட தபரன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த வல்லின எழுத்துக்கள் அதுக்கு வரா மாதிரி இருக்கு. இப்ப பாருங்களேன், இப்ப பூ, சு, து, து, பூ, ரூங்கிறது எல்லாமே உகரம். அதுக்கு முன்னாடி ஒற்றெழுத்துன்னு சொல்லக்கூடிய வல்லின எழுத்துக்கள் இருக்கும். சரிங்களா? அதாவது ஒற்றெழுத்துலயே வல்லின எழுத்துக்களா இருக்கும். சரிங்களா? கசட தபர இருக்கு இல்லையா? அதோட எழுத்துக்கள் இருக்கும். சோ அந்த மாதிரி வந்தா நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா வன் தொடர் குற்றியல் வரும். சரிங்களா? கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் பொறுமையா பாத்தீங்கன்னா புரியும். சரிங்களா? எக்ஸாம்ல வந்து என்ன பண்ணுங்க, இலக்கணம் சம்பந்தமான கொஸ்டின் வரும்போது மட்டும் 1க்கு 4 தடவை படிச்சு பார்த்துட்டு திருப்பி எழுதுங்க ஆன்சர். சரிங்களா? நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா அப்படியே எங்கேயே படிச்ச மாதிரியே இருக்கும், அப்படியே டிக் பண்ணிட்டு வந்து பண்ணாதீங்க. இல்லப்பா, இலக்கணத்துக்கு மட்டும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? அடுத்தது மென் தொடர் குற்றியல். இதுவும் அதேதான். மெல்லின எழுத்துக்கள் முன்னாடி வந்திருக்கணும். இப்போ பாருங்களேன், இந்த பூ, சு, பூ, து, பூ, இதெல்லாம் வந்து என்னதுன்னா உகரம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஞான நமனன்னு சொல்லக்கூடிய மெல்லின எழுத்துக்கள் முன்னாடி இருக்கு. சரிங்களா? சோ இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லலாம் மென்தொடர் குற்றியல் வரும். அடுத்தது பாருங்க, இடைத்தொடர் குற்றியல் வரும். சரிங்களா? இது இடையே நம்மளுக்குள்ள இடையின எழுத்துக்கள் வந்திருக்கும். இங்க பாருங்க, அதே மாதிரி பூ, பூ, சு, பூ, பூ இருக்கும். அதுக்கு முன்னாடி உள்ள எரழ வழன்னு சொல்லக்கூடிய என்ன எழுத்துக்கள் இருக்குன்னா இடையின எழுத்துக்கள் இருக்கு. ஸோ அதனால இடைத்தொடர் குற்றியல் வரும். அவ்வளவுதான். சரிங்களா? இப்போ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஒண்ணும் இல்ல, சிம்பிளா சொல்லிடுறேன் பாருங்க. குற்றியல் உகரங்கிறது தன்னுடைய அளவுல இருந்து குறைஞ்சு ஒழிக்கிறது குற்றியல் உகரம். அவ்வளவுதான். அதான் 6ஆ பிரிக்கிறோம். என்ன எழுத்து அந்த குசுடு துப்புருக்கு முன்னாடி வந்திருக்கோ அதெல்லாம் நம்ம என்ன சொல்ல போறோம், அதை வச்சுதான் நம்ம என்ன பண்றோம்னா நெடித்தொடர் குற்றியல் உகரமா பன் தொடரா ஆயத்தொடரா உயிர் தொடராங்கிறத மென்ஷன் பண்ணி சொல்றோம். சரிங்களா? எக்ஸாம்பிள் பார்த்தாலும் உங்களுக்கு புரியும். அடுத்தது பாத்தீங்கன்னா குற்றியல் இகரம். சரிங்களா? இங்க பாருங்க, எக்ஸாம்பிள் என்ன கொடுக்குறாங்க, வரகு பிளஸ் யாது இந்த இரு சொற்களையும் சேர்த்து விரைவாக ஒழிக்கும் போது வரகியாது என ஒழிப்பதை அறியலாம். ரைட்டா? முதல் சொல்லின் இறுதியில் உள்ள கூ என்னும் எழுத்து கீ என்று ஒழிக்கிறது. அதுவும் முழுமையாக ஒரு மாத்திரை அளவில் ஒழிக்காமல் அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒழிக்கிறது. இவ்வாறு தன் ஒரு மாத்திரை அளவில் குறுகி ஒழிக்கும் இகரம் குற்றியல் இகரம். சரிங்களா? இப்ப பாருங்க, முன்ன அதாவது தன்னுடைய அளவுல இருந்து சவுண்டு கம்மியாகி ஊங்கிற சவுண்ட்ல வந்தா குற்றியல் உகரம்னு சொன்னோம் இல்லையா? அதுக்கு பதிலா ஈங்கிற சவுண்டு வரணும். அவ்வளவுதான். ஈன்னு வந்தா குற்றியல் இகரம். இது 2 இடத்துல மட்டும்தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா, குற்றியல் உகர சொற்களை தொடர்ந்து யகரத்தை முதலெழுத்தாக கொண்டு சொற்கள் வரும்போது குற்றியல் உகரத்தில் உள்ள உகரம் இகரமாக மாறும். அந்த இகரம் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒழிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீ இப்படி பார்க்கறத விட எக்ஸாம்போட பார்த்தா புரியும். பாருங்க, இது என்ன எழுத்து? இந்த பூ, தூ இருக்கு இல்லையா? சோ இந்த எழுத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே உகர எழுத்துக்கள். ரைட்டா? இந்த 2த்துக்கும் இடையில வரக்கூடிய எழுத்து வந்து யாங்கிற எழுத்து. அதான் இங்க சொல்லியிருப்பாங்க, யகரத்தை முதல் எழுத்தாக கொண்டு. சரிங்களா? 2வது வரக்கூடிய வார்த்தை யகரத்தை முதல் எழுத்தாக கொண்டு வந்துச்சு. ஃபர்ஸ்ட் யாங்கிற வார்த்தை வந்துச்சு அப்படின்னா அங்க வந்து இந்த ஊ வந்து என்னவா மாறும்னு சொல்றாங்கன்னா ஈயா மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படிச்சு பாருங்களேன், கொக்கு பிளஸ் யாது இங்க யா வந்ததுனால
இங்க உள்ள பூ வந்து கீன்னு மாறிடும். சரிங்களா? அதை பாருங்க கொக்கியாதுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்க அதே மாதிரி டூ கொடுத்துருக்காங்க. உகரம் இருக்கு. இங்கேயும் அதே மாதிரி உகரம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து யா வந்ததுனால அது வந்து அதுக்கு இந்த இந்த பூ இருக்கு இல்லையா, அது வந்து என்ன மாறும்னா பி அப்படின்னு மாறி இருக்கும். சரிங்களா? சோ டோப்பியாது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது ரெண்டாவது பாத்தீங்கன்னா, மியா என்பது ஓர் அசைச்சொல். ஓசை நயத்திற்காக வருவது. இதில் மீ இல் உள்ள இகரம் குற்றியலிகரமாகும். இது சொற்களில் இடம்பெறும் போது தனக்குரிய மாத்திரை வந்து குறைந்து ஒழிக்குன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் பாருங்க, புரியும், குறைக்க வேணாம். சரிங்களா? பாருங்களேன், இது வார்த்தை கொடுத்துருக்காங்க. அதுல வந்து மியாங்கிற வார்த்தை வந்தா, சரிங்களா, என்ன கொடுத்துருக்காங்க, மியாங்கிற வார்த்தை வந்தா அது என்னவா மாறும் சொல்றாங்க, உள்ளாரி உள்ள இண்டு இருக்கு இல்லையா, அது வந்து இன்னுன்னு மாறும். சரிங்களா? சோ கேன்மியா அப்படின்னு மாறி இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல மியாங்கிற எழுத்து வந்திருக்கும். செல்லும் போது இல்லுங்கிற எழுத்து என்ன மாறி இருக்கும், இன்னுன்னு மாறி இருக்கும். சென்மியா அப்படின்னு மாறி இருக்கும். சரிங்களா? குற்றியலிகரம் தற்போது உரைநடைக்கிற வழக்கில் இல்லை, இலக்கியங்கள் மட்டுமே உருவாக்கிருக்காங்க. மேக்சிமம் நம்ம குற்றியலிகரமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். குற்றியலிகரம் அதிகமா பயன்படுத்துறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா அழகு 5. சரிங்களா? 4 வகை குறுக்கங்கள். நம்ம மேல உள்ள டாபிக்ல குற்றியலிகரம் பார்த்தாச்சு. ரைட்டுங்களா? இப்ப பார்க்க போது குறுக்கங்கள். அதுல 4 குறுக்கங்கள் இருக்கு. என்னென்ன? ஆயுத குறுக்கம், மகர குறுக்கம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம். இந்த 4 தான். சரிங்களா? குறுக்கங்களாம் தெரிஞ்சுப்போமா? அந்த பாருங்க, ஒவ்வொரு எழுத்துக்கும் அதை ஒழிப்பதற்கு உரிய கால அளவு உண்டு. இதே மாத்திரை என்பது தெரியும் இல்லையா? சோ சில எழுத்துக்கள் சில இடங்களில் தமக்குரிய கால அளவை விட குறைவாக ஒழிக்கும். இவ்வாறு குறைந்து ஒழிக்கும் எழுத்துக்களை குறுக்கங்கள் சொல்றோம். சரிங்களா? ஒண்ணும் இல்ல, தன்னுடைய அளவுல இருந்து குறைஞ்சு ஒழிக்க போகுது. அது என்ன எழுத்துங்கிறத பொறுத்து நம்ம பேர் வைக்க போறோம். அவ்வளவுதான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஐகார குறுக்கம். பேர்லயே இருக்கு ஐங்கிற சவுண்ட். சரிங்களா? ஐகார குறுக்கம். ஐ, கை, பை என ஐகார எழுத்து. இதெல்லாம் வந்து சவுண்ட் பாத்தீங்கன்னா ஐங்கிற சவுண்ட்ல தான் முடியும். சரிங்களா? ஐ, கை, பை, தை மாதிரி. இந்த மாதிரி ஐகார எழுத்துக்கள் தனித்து வரும் இடங்களில் தனக்குரிய 2 மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. வையம், சமையல், பறவை என சொற்களின் முதல், இடை, இறுதி ஆகிய இடங்களில் வரும்போது தனக்குரிய 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கிறதுன்னு சொல்றாங்க. இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் ஐகாரம் ஐகார குறுக்கம் எனப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நான் சிம்பிளா சொல்றேன் பாருங்க. இந்த ஐங்கிற, கைங்கிற, பைங்கிற சவுண்டு முன்னாடி ஃபர்ஸ்ட் முதல்ல வரும்போது தன்னுடைய அளவு அதே மாதிரி தான் இருக்குன்னு சொல்றாங்க. பட் இங்க வையம் பக்கத்துல பாத்தீங்கன்னா 2 எழுத்துக்கள் சேர்ந்து கொடுத்துருக்கு. சமையல், மைங்கிற சவுண்டுக்கு பின்னாடியும் முன்னாடி எழுத்துக்கள் இருக்கும். பறவை. சரிங்களா? இதுக்கு முன்னாடி பின்னாடி எழுத்துக்கள் இருக்கும். அதுதான் முதல், இடை, கடை வந்திருக்கும். இங்க வந்து முன்னாடி வந்திருக்கும், சமையல்ல இடையில வந்திருக்கும், இங்க வந்து கடைசியில வந்திருக்கும். சரிங்களா? ஐங்கிற சவுண்டு இந்த மாதிரி முதல், இடை, இறுதியில அந்த ஐங்கிற சவுண்டு வரும்போது தன்னுடைய அளவுல இருந்து கம்மியா ஒலிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதனால இது என்னன்னு சொல்றோம், ஐகார குறுக்கம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? எக்ஸாம்பிள் பாருங்க. ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்போது 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்துச்சுன்னா அந்த வையம்னு சொல்றது இல்லையா, அங்க வந்து பாத்தீங்கன்னா அதோட மாத்திரை அளவு 1.5. அதே மாதிரி இடையிலும் இறுதியிலும் வரும்போது 1 மாத்திரை அளவு. என்ன கேட்பாங்களா, இடையிலையும் கொஞ்சம் 2 இருக்கு இல்லையா, இடையிலையும் இறுதியிலும் வரும்போது எவ்வளவு மாத்திரம்னா 1 மாத்திரை தானே சொன்னோம். ஆமா, 1 மாத்திரை அளவு ஒழிச்சுட்டாங்க. சரிங்களா? இது வந்து ஐகார குறுக்கம். அடுத்தது அவுகார குறுக்கம். அதே மாதிரிதான். வவ்வு என அவுகார எழுத்து தனித்து வரும் இடங்களில் தனக்குரிய 2 மாத்திரை அளவிலிருந்து முழுமையாக ஒலிக்கிறது. இப்ப எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஔவையார், வவ்வால் என சொற்கள் முதலில் வரும்போது தனக்குரிய 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் அவுகாரம் அவுகார குறுக்கம் சொல்லியிருக்காங்க. அவுகாரம் வந்து சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராதான். இது கொஞ்சம் வித்தியாசமான இருக்கு. அவுகார குறுக்கம் பாருங்க. இந்த அவ்வுங்கிற சவுண்ட் இருக்கு இல்லையா, இது முதல்ல வரும்போது தன்னுடைய மாத்திரை அளவுல இருந்து எவ்வளவு 2 மாத்திரையில இருந்து 1.5 மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? மேல சொன்ன ஐகார குறுக்கம் மாதிரி முதல், இடை, கடைன்னா 3 அளவு பிரிக்க முடியாது. இது எப்போதுமே அவுகார குறுக்கம் எங்க மட்டும்தான் வரும்னா முதல்ல மட்டும்தான் வரும். சரிங்களா? இடையிலும் இறுதியிலும் வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அடுத்தது மகர குறுக்கம். மகரம்னா ஒண்ணும் இல்ல, மகரம்னா இம்முங்கிற வார்த்தை தான் மகரம். சரிங்களா? சோ அம்மா, பாடம் படித்தான் ஆகிய சொற்களில் மகர மெய்யெழுத்து தனக்குரிய 1/2 மாத்திரை அளவில் ஒலிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வலம் வந்தான் என்பதில் மகர மெய்யெழுத்தை அடுத்து வர மகர எழுத்து வருவதால் மகர மெய்யானது தனக்குரிய 1/2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 4 மாத்திரையாக அளவு குறைக்கிறாங்க. அதே மாதிரி போலும் என்னும் சொல்லை போன் என்றும், மருளும் என்னும் சொல்லை மருள் என்றும்,
செயல் ஓசை சிறுமியாக பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இச்சொற்களில் மகர மெய்யானது இன்னின் ஆகிய எழுத்துக்களை அடுத்து வருவதால் தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்த கால் மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் மகரம் மகர குறிக்கும். போட்டு குழப்பிக்க வேணா சிம்பிளா சொல்லுங்க பாருங்க. இந்த அம்மா பாடம் படித்தால் பாடம் படித்தாலும் இருக்காங்களே, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் மகர குறிக்கணும்னா இங்க வந்திருக்கும், அதே மாதிரி இங்க வந்திருக்கும், ரைட்டுங்களா? சோ இந்த ரெண்டு எழுத்துக்கள் எல்லாம் வரும்போது தன்னுடைய அரை மாத்திரையிலிருந்து என்ன மாறுதுன்னா கால் மாத்திரையா குறைஞ்சு ஒழிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் சரிங்களா, சிம்பிளா இருக்கும். அதே மாதிரி இங்க வலம் வந்தான் அப்படின்னு வார்த்தை இருக்கா, அதுல வந்து இருக்கக்கூடிய இம்முங்கிற வார்த்தை வந்து தன்னுடைய அரை மாத்திரையில இருந்து கால் மாத்திரையா குறைஞ்சு ஒழிச்சிருக்கும். அதான் கொடுத்துருப்பாங்க. அரை மாத்திரை இருந்து கால் மாத்திரையா குறைஞ்சு ஒழிச்சிருக்கும். அதே மாதிரி சில இடத்துல போலும் அப்படிங்கிற இடத்துல வார்த்தைகள்லாம் வரும். அங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இம்முக்கு முன்னாடி இன்னு போட்டுருவாங்க, சரிங்களா? போன் அப்படின்னு எழுதலாம்னு சொல்றாங்க. அதே மாதிரி மருளுங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி மருண் அப்படின்னு சில இடத்துக்குள்ள பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற ஒன்றும் கிடையாது, சரிங்களா? கடைசியா பாத்தீங்கன்னா ஆயுத பொருத்தம், சரிங்களா? அதாவது ஆயுத எழுத்துக்கள் வந்திருக்க கிடையாது, சரிங்களா? அந்த உகரத்துக்கு முன்னாடி ஆயுத எழுத்துக்கள் வந்திருக்கு. அஃது எஃகு ஆகிய சொற்களில் ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது, சரிங்களா? முள் பிளஸ் தீது என்பது முற்றீது எனவும் கல் பிளஸ் தீது கற்றீது எனவும் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இச்சொற்களில் உள்ள ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்த கால் மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் ஆயுத எழுத்த குறுக்கம் ஆயுத கருப்பு. ஒண்ணும் இல்லப்பா, இந்த அஃது எஃகுலாம் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எழுத்துக்கள் தன்னுடைய அளவுல இருந்து என்ன பண்றோம், அரை மாத்திரை முழுமையா ஒழிச்சிருக்கும். பட் இந்த மாதிரி எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, முழு பிளஸ் தீது முக் பிளஸ் தீது, இங்க வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய மாத்திராவிலையும் குறைஞ்சு ஒழிச்சிருக்கு வரக்கூடிய, அதனால இது ஆயுத கொடுக்கணும், சரிங்களா? குற்றியலுகரம் குற்றியலுகரம் ஐயாறு குறுக்கும் மகாறு குறுக்கும் மகர குறுக்கும் ஆயுத குறுக்கும் மொத்தம் 6 படிச்சிருக்கும், சரிங்களா? இந்த 6 மட்டும் தனி பாட்டா நான் கொடுத்துருக்கேன், குழப்பக்கூடாதுன்னு, சரிங்களா? இது வந்து முதல் பாட்டு. 2வது பாட்டு நான் தனியா போடுறேன், சரிங்களா? அது வந்து எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா வழக்குல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த இலக்கணத்தை மட்டும் கொஞ்சம் உள்ளுக்கு 2 தடவை பார்த்துக்கோங்க வீடியோவை, அப்பதான் உங்களுக்கு புரியும், சரிங்களா? அதனால பொறுமையா பாருங்க. மறக்காம நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க போட்டு மெமரி பண்ணாதீங்க, புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும், சரிங்களா? ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கமெண்ட் செக்ஷன்ல இலக்கணம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு, ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க, சரிங்களா? தேங்க்யூ.